ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஆயுத தேசம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். உலக வரலாற்றில் மிக பழமையான பீரங்கிகள் ஆயுதங்கள் பற்றின தரவு நமக்கு கிடைக்கிறது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் பகுதியில் தான். கோயம்புத்தூர் பகுதியில் வந்துட்டு 11ஆவது நூற்றாண்டில் இருந்த ஆயுதங்கள் வந்துட்டு அங்கே இருக்கிற நாணயங்களில் வந்துட்டு அவங்க பதிப்பிச்சு போட்டிருந்தாங்க. அந்த நாணயங்களை வச்சு தான் நான் ஆயுத தேசங்கிற புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த கோயம்புத்தூருக்கு பின்னாடி தான் வந்துட்டு சீனாவில் வந்துட்டு பீரங்கிகளுக்கான அந்த ஆரம்ப காலகட்ட குறிப்புகள் காணப்படுது. நான் அதையும் அந்த நூலில் பதிப்பிச்சிருக்கிறேன். கோயம்புத்தூர்ல வந்து அங்கே திண்டுக்கல் கோட்டை இருக்கும். கோயம்புத்தூர் அந்த பகுதியோட கொங்கு பகுதியோட திண்டுக்கல் கோட்டை. இந்த திண்டுக்கல் கோட்டைக்கு தற்காலிக ஆட்சியாளராக ஹைதர் அலி நியமிக்கப்படுறாரு. அங்கதான் ஹைதர் அலி வந்து ராக்கெட்டே தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு அந்த ராக்கெட் தொழில்நுட்பம் திப்பு சுல்தானுக்கு போகுது. திப்பு சுல்தான் வந்துட்டு மைசூர் போர்ல தோற்கடிக்கப்பட்ட பின்னாடி அவர்கிட்ட இருக்கிற இந்த ராக்கெட் உதிரி பாகங்கள்லாம் கொண்டு போயிட்டு இங்கிலாந்து கொண்டு போறாங்க. அந்த ராக்கெட் உதிரி பாகங்களை வச்சுதான் வில்லியன் காங்கிரிங்கிற ஒரு ராக்கெட் உருவாக்குறாரு. அந்த ராக்கெட்ல என்ன பின்னாடி வந்து நவீன ராக்கெட்டுகள் பிறக்குது. அதுக்கு பின்னாடி நாசா உருவாகுது. நாசாவில் திப்பு சுல்தானுடைய அந்த போர் ஓவியம் வந்து வரவேற்பறையில் மாற்றப்பட்டிருக்கு. இதை நான் சொல்லல, அப்துல் கலாம் அவர்கள் அக்னிச்சிறைகளை சொல்றாரு. திப்பு சுல்தானுக்கு வந்துட்டு ராக்கெட் தொழில்நுட்பம் தெரிஞ்சிருந்தது, அவரை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டு நாசா ஓவியமா வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. திப்பு சுல்தானுக்கு அந்த ராக்கெட்டை சொல்லி கொடுத்தது வந்துட்டு கொங்கு பகுதி. ஆனா இவனுக்கு என்ன சொல்லுவானுங்க, வழக்கம் போல நாங்க தான் கண்டுபிடிச்சோம். ஆதாரம் ஏதாவது இருக்கா? பீரங்கி வந்து இருக்கு, தஞ்சாவூர்ல இருக்கு. ஆனா அந்த பீரங்கி வந்து உள்நாட்டுல தயாரிக்கப்பட்ட பீரங்கி. அந்த பீரங்கியை தயாரிக்கான தொழில்நுட்பம் ஆந்திராவில இருந்து வரல, தஞ்சாவூர்ல இருந்த கொள்ளர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பீரங்கி. அந்த பீரங்கி பத்தி நான் தான் முதல்ல காணொலி போட்டேன். ராஜகோபால பீரங்கி அப்படின்ட்டு பேரு. இந்த உலகத்துல வந்துட்டு இந்த வெல்டிங் தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட பீரங்கி. அதுக்கு முன்னாடி எல்லாம் வார்ப்பு இரும்புல தான் உருவாக்குவாங்க. மொத்தமா அதை வந்து வார்த்துருவாங்க. ஏன்னா ஒரே ஒரு பெரிய துண்டா வார்த்துருவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வளையமா செஞ்சு ஒரு வளையம், அதுக்கு மேல ஒரு வளையம், அதுக்கு மேல ஒரு வளையம். இப்ப 2 வளையம் சேர்ற இடத்துல இடைவெளி இருக்குல்ல, அதுக்கு மேல ஒரு வளையம் இருக்கும். இதே இடைவெளியில இதுக்கு மேல ஒரு வளையம் இருக்கும். அந்த மாதிரி 3 வளையங்கள் செஞ்சு உள்ள பட்டையை கொடுத்து, ஒரு இரும்பு பட்டையை உள்ள விட்டு வெள்ளை எடுத்து வெள்ளை மடக்கி அந்த பீரங்கியை செஞ்சிருப்பாங்க. உலகத்துல அந்த காலகட்டத்தில் அந்த தொழில்நுட்பத்தில் செய்யப்பட்ட ஒரே பீரங்கி இதுதான். எல்லாத்துக்கும் மேல அந்த பீரங்கியில வந்து துருப்பிடிக்காம இருக்க ஒரு தொழில்நுட்பம் பயன்படுத்துவாங்க. ஃபில்மிங் அப்படிம்பாங்க ஆங்கிலத்துல. அது என்னன்னா, ஒரு இரும்பு பொருள் துருப்பிடிச்சு வர்றப்போ அதோடைய முதலாவது துரு இருக்குல்ல, அதே பெயிண்ட் மாதிரி மாறிடும். அப்படியே மாறி அதை வந்து துருப்பிடிக்காம பார்த்துக்கிட்டு இருக்கு. வெட்ட வெளியில 400 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பீரங்கி இருக்கு. அந்த பீரங்கியினுடைய இரும்பு தொழில்நுட்பம் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை சேர்ந்தது, ஆந்திராவை சேர்ந்தது கிடையாது. ஆந்திராவில் பெருசா இரும்பு தொழில்நுட்பமும் கிடையாது. அப்ப என்னன்னா, இவங்க தமிழ்நாட்டுல வந்துட்டு எதையாவது பிச்சை எடுத்து வாங்கிட்டாங்கன்னா அது அவங்க உருவாக்குனது. என்ன கதை?